ஆய் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உன் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் நானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்ப. ஆமாண்டாடி, எல்லா சூழ்நிலை நம்புவேன் டாடி. இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் எப்பொழுதுமே உண்மை நம்புவேன் டாடி. உண்மை தவிர எனக்கு ஆண்டவரே எந்த சூழ்நிலை உண்மை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட போகாதபடி ஆண்டவரே அந்த அன்பு என்னை இழுத்து கொண்டதான். உங்களுடைய அன்பு எவ்வளோ மகத்துவமுள்ள அன்பு ஆண்டவரை நன்றி துதிக்கிற சுவாமி. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் +11-12. அசுத்தாவிகள் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமார் என்று சத்தமிட்டு தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களை கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஆமாம், அசுத்தாவி அவருக்கு முன்பாக விழுந்து முழங்காலிட்டு மண்டியிடுது. அசுத்தாவிகள் அவரெல்லாம் பார்த்தா அப்படியே பயப்புது, அவர் பார்த்தா அப்படியே நடுங்குதுங்க. அன்று லேபியன் பிசாசு பாருங்க, எத்தனோ பிசா அவனுக்குள்ள இருந்தது. அவன் அந்த இடத்துல வந்து அந்த கல்லறை சைடில் அவன் அப்படியே அந்த கல்லெடுத்து கிழிச்சுப்பான், அப்படியே இந்த தூக்கோல விட்டு பயங்கரமாக கத்துவான். சைடில் யாருமே போக முடியாது, எல்லாமே பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே போகும்போது உடனே அந்த பிசாசு அவரை பார்த்துடும். நீ தேவனுடைய பரிசுத்தரா, நீ தேவனுடைய பரிசுத்தர், என்னையா இங்கே வேதனைப்படுத்த வந்தேன்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், என்னை வேதனைப்படுத்தாதபடி என்னை அந்த பன்றிக்குள்ளே போகும்படி சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறான். கர்த்தர் தான் சொல்கிறான், அப்படியே அவன் நீ வார்த்தையில் பேசுகிற கட்டளையிற அவன் பன்றிக்குள்ளே போனான். பாருங்க, எப்படியாப்பட்ட பிசாசும் கர்த்தரை பார்த்தா பயப்படுறான். ஏன்னா அவன் பிசாசுக்கு தெரியும் கர்த்தரை எப்படியாப்பட்ட தேவன்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில தான் கர்த்தரை எப்படியாப்பட்ட தேவன் நம்ம அறியாமல் இருக்கிறான். தேவனோட பயம் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறான். பாருங்க, அநேக காரியம் நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை, அநேக காரியத்தில் சரி நம்மளுக்கு நடக்கிற காரியம் நம்மளுக்கு கூட பிரச்சனையை நம்ம சோர்ந்து போயிடும். இந்த பிரச்சனை நம்ம மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளோட இருக்கா சொல்லி நம்ம உணர்வே மாற்றோம். ஏன்னா தேவன் நம்மளோட தான் இருக்கிறாரு. சில இடம் சங்கீத தாவீது சொல்றான், கர்த்தருக்கு பயப்படுற பயமா ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தருக்கு பயப்படுற பயமா ஒரு கிருபை சூழ்ந்து, அவர் கிருபை எப்படியாப்பட்ட கிருபை தெரியுமா, அந்த கிருபை நம்ம தாங்கும், அந்த கிருபை நம்ம வழி நடத்தும், அந்த கிருபை நம்ம தேவைகளை கொடுக்கும், அந்த கிருபை நம்மளை கண்மணியை போல பாதுகாக்கும், அந்த கிருபை நம்ம ரட்சிப்பை கொடுப்போம், அந்த கிருபம் அந்த ரத்தத்தை அவரோட ரத்தத்தை நம்ம கழுவி பாதுகாக்கும், அந்த கிருபம் நம்மளை ஒருபோதும் கைவிடாது. அந்த கிருபை எப்பவுமே நம்மளை வழிநடத்துகிற கிருபையாக இருக்குது. அவர் கிருபை பயந்துருக்கணும், அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணும். நம்ம நடந்தாலும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளலாம், படத்தாலும் நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளலாம், நம்ம உட்காந்தாலும் அந்த கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளலாம். நம்மளை ஒரு கண்மணியை போல அந்த கிருபையை போல அதுதான் தேவனுடைய கிருபைங்க. அந்த கிருபை கர்த்தர் மேலே பயப்படுறது, பயத்தை அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணுமா. அந்த கிருபை இருக்கும்போது கர்த்தர் பிள்ளைங்க மேலே யாருமே எதிர்த்து கொள்ள முடியாது, யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அப்படியே பாதுகாக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் சங்கீத தாவீது சொல்கிறான், நான் மரணம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரை பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா உமது கோல் உமது தடியவனை கேட்கிறது. பூமி கடையாந்திரத்தில் போன நீங்கள் அங்கே இருக்கிற சுவாமி. மரண பள்ளத்தாக்கில் படுக்கை போட்டால் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க சுவாமி. அந்த கண்ணுக்கு மறைவாக நான் எங்கேயுமே இல்லை சுவாமி. ஏன்னா அப்படியாப்பட்டது தன்னோட பிள்ளைகளை பாய்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் விட மாட்டார். நீ எங்கே போனால் சுற்றி உன்னை பாதுகாப்பாரு. உனக்கு என்னென்ன தேவையோ, உனக்கு என்னென்ன வேணும், என் பிள்ளைக்கு இது கொடுத்தா அழகா, என் பிள்ளைக்கு அது கொடுத்தா அழகா, அவர் பார்த்து நம்மளுக்கு நன்மை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் பிள்ளைகளை அவர் கையே விட மாட்டார். தாயும் தகப்போடும் சரி, பிள்ளைகளுக்கு இது தேவை அது தேவைதான் சொல்லி சில டைமில் சிலது விட்டுருவாங்க. ஆனால் தகப்பன் அப்படி கிடையாது. நம்மளோட ஆவிக்குரிய தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லாமே நன்மை தான் செய்வார். நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அப்படியாப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணோம், சில டைமில் நமக்கு வர பிரச்சனை, நமக்கு வர சோர்வு, நம்ம நடக்கிற காரியங்களை கண்டு நம்ம கற்று நம்ம கூட இருக்கா நம்ம உணராமல் சில டைம் நம்மளே மாம்சமாக எதனா ஒரு காரியம் நம்ம செய்யணும்.
ஆனால் தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள சர்வ வல்லமை இருக்கிறார். பிசாசுக்கு பயப்படுறோம், மதத்துக்கு பயப்படுறோம், நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் நம்மளுக்கு மேலே அன்பா இருந்து நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மேல நம்மளுக்கு அந்த பயம் எல்லாம் போச்சுங்க. அந்த பயம் நம்ம உள்ள எப்பவுமே இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அந்த ஆயத்தம் எழுதி கொடுக்குமா. அந்த பயம் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும். அந்த பயம் ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபை சூழ்ந்துச்சு நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கு. நீ எப்பொழுதும் சொல்ற எந்த சூழல் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வைங்க. எதுவுமே சரி, ஐயோ எந்த ஒரு காரியத்துல என் தேவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். எந்த ஒரு நம்ம இது செய்யணுமா, ஐயோ அது செஞ்சா தப்பு, இது பண்ணாத தப்பு, என் தேவனுக்கு இதுக்கு இது பண்ணா ஒரு தப்பாயிடும் சொல்லி நம்ம அந்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசுகளே கர்த்தர் முன்னாடி பயப்படுதுங்க. ஏன்னா அவர் பரிசுத்தமான தெய்வகுமார் அது தெரியும். நீங்க எதுனா சரி கர்த்தருக்கு மேல பயத்தை வைங்க. அவர் மேல நீங்க பயம் வச்சீங்கன்னா, மத்த யார் மேல நீங்க பயப்பட அவசியம் இல்லை. எந்த மனுஷனும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா எப்பவுமே தேவன் முன்னாடி நீங்க பயத்தோட, நீங்க அடக்கத்தோட அவர் கை கூறுங்க, அவரை தேடுங்க, அவர் மேல அன்பு வைங்க, அவர் நேசிங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த ஜெபத்தை தேவன் நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே ஆமென்.